முதல்வர் விஜய் அவர்களின் ஊழல் இல்லா ஆட்சி அதிரடி நடவடிக்கை இன்று. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி தாவேக நகர்வு. தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய நடவடிக்கை. கட்சி ஒழுங்குமுறை குறித்து அறிவிப்பு. வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திகளில் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய நிகழ்வை பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் ஞான சௌந்தரி என்பவர் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிவித்துள்ளார். நடந்தது என்ன? வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ஞான சௌத்ரி அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக தமிழகம் முழுவதும் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அரசு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை பெற்றன. கட்சி எடுத்த நிலைப்பாடு. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தின்படி ஞான சௌத்ரி முன்வைத்த புகார்கள் பொய்யானவை என்றும் அவை கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சிக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டதாக அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் கட்சியின் உறுதிமொழி. தமிழகத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் இதுபோன்ற முறைகேடுகள் குறித்து தகவல் கிடைத்தால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்காலத்தில் இத்தகைய புகார்கள் மற்றும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் செயல்கள் தொடராமல் இருப்பதை உறுதி செய்ய தவறு செய்யும் எவர் மீதும் பாரபட்சமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற விவகாரங்களில் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் எனவும் அரசியல் எதிரிகளின் தூண்டுதலின் பேரில் இத்தகைய புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதானமாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் இந்த விவகாரங்களை கையாள்வது ஜனநாயகத்தின் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. இச்செய்தி குறித்த கூடுதல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.